சட்டசபையை கூட்டுறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ பாருங்க கடைசியாக 2 நாள் தான் நடத்தியிருக்கிறாங்க. சட்டசபையை கூட்ட நாங்கள் பயப்படல சார். சட்டசபையை கூப்பிட்டா நீங்க வந்து சட்டசபைக்கு வந்து பேச வரீங்களா? வந்து கலந்துட்டாரு. ஒரு நிமிஷம், கடந்த முறை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தது இல்ல, வந்து கலந்துக்கிட்டாரு. இல்ல நான் சொல்றது கேளுங்களேன். கொடநாடு கொலை வழக்கு சம்பந்தமா ஒரு விசாரணைன்னு சொன்னதுக்கு வெளிநடப்பு செஞ்சு சட்டசபைக்குள்ளே வருங்க. அந்த கூட்டத்தொடர் ஃபுல்லா புறக்கணிச்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. அப்புறம் உங்களுக்கு சட்டமன்றம் நடந்தாலும் நீங்க உள்ள வர மாட்டீங்க, நடக்கலனாலும் உள்ள வர மாட்டீங்க. நீங்க ஏன் அதை பத்தி பேசுறீங்க? தேர்தல் வாக்குறுதியில சொன்னபடி ஏன் நடத்தலன்னு கேக்குறாரு. எதிர்கட்சி தலைவராக இருந்து நடத்தணும்னு ஆசைப்பட்டா கேள்வி கேட்ட விவாதம் பண்ண உள்ள வந்து உட்காருறோம், உள்ள வந்து உட்கார்றது இல்ல, வெளிநடப்பு செய்றீங்க. அப்புறம் நீங்க ஏன் அதை பத்தி பேசுறீங்க? இதான் என்னோட தார்மீக கேள்வி. ஒரு விவாதம் பண்ணணும், வாங்க, வர மாட்டீங்க. வந்தாரு இப்ப அந்த மதுரை இதெல்லாம் வந்தாரு. சுரங்கத்தை பத்தி பேசுறதுக்கு அதிமுக என்ன திரும்ப கேட்கிறேன், யாரோட ஒப்புதல்ல வந்து அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது? தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் பேசின வீடியோ இருக்கு, போட்டு காட்டட்டுமா? ஆதரிச்சு ஓட்டு போட்டது இருக்கு, போட்டு காட்டட்டுமா? நீங்க இவரே ஒரு படத்துல நகைச்சுவை, இவரே வைப்பாராம் இவரே எடுப்பாரன்ற மாதிரி இவரே ஒரு மசோதாவை ஆதரிப்பாராம், இவரே அதே மசோதாவை எதிர்ப்பாராம். எங்களெல்லாம் எப்படி இருக்கு பார்த்தா? எடப்பாடி பழனிசாமி தயவு செய்து தன்னிலை உணர்ந்து பேசினா நல்லா இருக்கும். நாடாளுமன்றத்தில் பேசின திருச்சி சிவா அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கு அப்படிங்கிறாரு. இங்கே ராசா பேசும்பொழுது 6 கூறுகள் இல்லை இந்த ஆட்சியில், மிசா காலத்துலையாவது ஜனநாயகம் இல்லை, ஆனால் இங்கே வந்து சட்டம் சரியில்லை, நீதித்துறை இல்லை, எல்லாமே இதாக இருக்குது அப்படிங்கிறார். ஆமாம் சார், ராஜா அண்ணன் வந்து இப்போ சரியாக தானே பேசுகிறாரு. ராஜா அண்ணன் என்ன சொல்கிறாரு? பாஜக ஆட்சியில் வந்து ஜனநாயகம் இல்லை, பாஜகவோட ஆட்சியில் மதசார்பின்மை இல்லை, பாஜகவோட ஆட்சியில் வந்து சட்டத்தின் ஆட்சி இல்லை, பாஜகவோட ஆட்சியில் சமத்துவம் இல்லை, பாஜகவோட ஆட்சியில் கூட்டாட்சி இல்லை, பாஜகவோட ஆட்சியில் நீதித்துறை சரியாக செயல்படலைன்னு தானே சொல்கிறார். சரியாக தானே சொல்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த சொன்ன 6 விஷயம் ஜனநாயகம்னா, இன்னைக்கு ஜனநாயக அடிப்படையில் தான் பிஜேபி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிக்குதா சொல்லுங்க? எல்லா மாநிலத்திலையும் தனக்கு பிடிக்காத தனக்கு ஒத்து வராத கட்சிகளை 2ஆ பிளந்து ஜனநாயகம் முறையே இல்லாமல் தானே போய் ஆட்சியை பிடிக்கிறீங்க. இதுக்கு பேர் தான் ஜனநாயகமா?